வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கால்குலேட்டர் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் அனாலிட்டிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் அனாலிட்டிக்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு முக்கியமான ஒரு அனாலிட்டிக்கல் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் அனாலிட்டிக்ஸ் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நண்பர் ஒருத்தவர் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, அதை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போயிடலாம். ஸோ இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஆர் ஸ்டாக் ட்ரேடிங் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பெரும்பாலும் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு அனாலிட்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம், ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூவாக தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் வந்து இந்த ட்ரேடிங் வியூவில் நம்ம ப்ரைஸ் மூமெண்ட்டை மட்டும் தான் செக் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படின்றத யூஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்றத நம்ம இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறதுக்கு இந்த ட்ரேடிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடு மட்டும் போதுமா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. ஸோ ஸ்டாக் ட்ரேடிங் இருக்குது, அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இருக்குது, அண்ட் கமாடிட்டி. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. அதில் நம்ம பெரும்பாலும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நம்ம போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கணும். ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் செயின் பார்ப்பீங்க, பட் இன்னும் நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம அதில் கரெக்டாக பார்க்கணும். அப்படி கரெக்டாக பார்த்தா தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த அனாலிட்டிக்கல் மெத்தடும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் வந்து நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ டேட்டாஸையும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற டிசிஷன் வந்து இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம், பட் இப்படி பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடாக இருக்கும். எல்லா சமயமுமே நம்ம வந்து இந்த டேட்டாஸை செக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ நம்பர்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆப்ஷன்ஸ் கால்குலேட்டர் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அண்ட் மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற ஒரு அனாலிட்டிக்கல் ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி ப்ரைஸ் மூமெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்காமல், ஸோ இந்த டேட்டா பிகைண்ட் த ஸ்க்ரீன், ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் அனாலிட்டிக்ஸ் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பெர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அண்ட் வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் மார்க்கெட் ரேஞ்ச் வந்து உங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்றத ஒரு பேசிக் வியூவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட யூஆர் ஸ்டாக் வெப்சைட். ஸோ இதில் வந்து உங்களோட சைன்அப் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் பேஜ், ஓகேவா? ஒன்ஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் இந்த ஃபைலை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த ஃபைலை எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளிக் டு ஓப்பன் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் செயின் ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணணும். அதில் கரண்ட் ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும், 21,750. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேவா? ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஸோ இங்கே ட்ராப் டவுனில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். 21,750 இருந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டூல் வந்து அனாலிட்டிக்ஸாட்டம் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் பார்க்குற மாதிரி கொடுத்துரும், ஓகேவா? ஒன்ஸ் இந்த இது பார்த்துட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டூலை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் வந்து எவ்ரி வீக் வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு டீப்பாக நம்ம வந்து சொல்லித்தரோம். ஸோ 1 hour வந்து உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் சொல்லி தந்தால் தான் வந்து உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும், ஓகேவா? சிம்பிளாக நான் ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே நான் வந்து சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இந்த வெபினாரை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த அனாலிட்டிக்கல் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை ரெகுலராக யூஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரெண்டு அண்ட் மார்க்கெட் ரேஞ்ச் அண்டு பெர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து
லாஸ்ட் வீக் வந்து ஒரு நண்பர் வந்து ட்ரேட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். அதை நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அவர் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 590 ருபீஸ் வந்து புக் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ இது வந்து பிஇ வந்து புக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்துட்டு FinNifty பிஇ வந்து அவர் வந்து ட்ரேட் எடுத்திருக்காரு. ஸோ எல்டிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிருக்கு. ஆக்சுவலாக அவ்வளோலாம் க்ளோஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 10 to 20% வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி அவர் சொன்னார். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 80%, 100% ரேஞ்சுக்கு வந்துட்டு இது மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங்கில் பக்காவாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஸோ நான் வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேவா. அந்த வெபினாரை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லி புரிய வைக்கணும். அதனால் உங்களுக்கு நீங்கள் இந்த வெபினார் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் இந்த டூலை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வெபினாரோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அண்டு முக்கியமாக நம்ம இந்த யூஆர் ஸ்டாக் கால்குலேட்டர் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.